வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. போன வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மினி பைட்ஸில் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் இருக்கக்கூடிய சில டிஃப்ரெண்டான பிஹேவியர்ஸை உங்களுக்கு சாம்பிள் கோட் மூலமாக ரன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சாம்பிள் கோடு பாருங்க. இதுல ஒரு இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் ஒரு டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல இன்டீஜர் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள 5ங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கவுண்ட்ல பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் நீங்க போட்டீங்கன்னா இதனுடைய வேல்யூ ஒரு வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிரும். அதாவது 5ங்கிறது 6ன்னு மாறிடும். அதே போல கவுண்ட் மைனஸ் மைனஸ் போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் 6ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் பண்றதுனால 5ன்னு மாறிடும். அதுதான் ரைட் லைன்ல நீங்க டிஸ்பிளே பண்ணும்போது 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் பண்ண பிறகு டிக்ரிமெண்ட் பண்ண பிறகு 5 இருக்கு. இந்த கோட்ல இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் மட்டும் நான் மைனூட்டா ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். அதுக்கப்புறம் இது எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த கோட் எடுத்துக்கங்க. இந்த கோட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த கவுண்ட் பிளஸ் பிளஸ்ங்கிறத தனியா போடாம அதை ரைட் லைனுக்குள்ள எழுதுறேன். சோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 5 இருக்கு. அதை உடனே நான் ரைட் லைன்ல பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த ரைட் லைன்ல கவுண்ட் பிளஸ் பிளஸ் குள்ள போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தடவை அந்த கவுண்டை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருங்கிறத நீங்களே கொஞ்ச நேரம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருங்க. இதை நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரைட் லைன்ல 5ன்னு வருது. ஏன்னா கவுண்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் 5 இருக்கு, அது பிரிண்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படிங்கறத நான் பிரிண்ட் பண்றேன். அதுக்கும் 5ன்னு தான் வந்திருக்கு. ஏன் ஆக்சுவலா கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படிங்கும்போது ஒரு வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகி 6 தானே வரணும். ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேரியபிளுக்கு அப்புறம் பிளஸ் பிளஸ் அப்படின்னு போடுறோம் பாத்தீங்களா, இதுக்கு பேரு போஸ்ட் ஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த இன்கிரிமெண்டர்லயே 2 டைப் இருக்கு. ஒன்னு போஸ்ட் ஃபிக்ஸ், இன்னொன்னு ப்ரிஃபிக்ஸ். சோ இப்ப பிளஸ் பிளஸ் அப்படின்னு நான் போடும்போது என்ன ஆகும்னா இந்த வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். ஆனா இது உடனடியா ரிஃப்ளெக்ட் ஆகாது. எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த டெர்மினேட் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இது முடிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச பிறகுதான் இதனுடைய கவுண்டோட வேல்யூ 6ன்னு மாறும். அதனாலதான் இதுக்கப்புறம் கவுண்டோட வேல்யூ நீங்க ரைட் லைன்ல போடும்போது அது 6ன்னு வருது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிஹேவியர். எப்பயுமே இந்த போஸ்ட் ஃபிக்ஸ்ல நடக்கிற இன்கிரிமெண்ட் உடனடியா ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச பிறகுதான் இன்கிரிமெண்ட் ஆகும். சோ இப்போ இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் எப்படி போடுறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நான் பிளஸ் பிளஸ் அப்படின்னு போட்டேன்னா இதுக்கு பேரு ப்ரிஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்போ ப்ரிஃபிக்ஸா போடும்போது இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 5ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட் போடுறதுனால ஃபர்ஸ்ட் 6ன்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கவுண்டோட வேல்யூ நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் 6ன்னு தான் இருக்கும். சோ இதுதான் ப்ரிஃபிக்ஸுக்கும் போஸ்ட் ஃபிக்ஸுக்கும் இல்ல டிஃபரன்ஸ். சேம் இதே பிஹேவியர் தான் டிக்ரிமெண்ட்டுக்கும். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். சோ இதனுடைய வேல்யூ முதல்ல கவுண்டோட வேல்யூ 5 இருக்கு. அது ஃபர்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கவுண்ட் மைனஸ் மைனஸ் போடும்போது இது உடனடியா ரிஃப்ளெக்ட் ஆகாம இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச பிறகுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இதுக்கும் 5 தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனா இதுக்கப்புறம் நீங்க அந்த கவுண்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 4ன்னு டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூ காட்டும். இதுக்கும் நமக்கு எப்படி போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்டோ அதே போல ப்ரிஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் இருக்கு. இதை நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுவும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். முதல்ல 5ன்னு காட்டுது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிச்சிருது. அதுக்கப்புறம் நீங்க அந்த கவுண்டோட வேல்யூ செக் பண்ணும்போது எக்ஸாக்ட் அது இப்ப ஸ்டேட் என்னவோ அதனுடைய வேல்யூ எடுத்து காட்டும். சோ ஒரு இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்டர்ல போஸ்ட் ஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது ஒரு பிஹேவியர். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது எந்தெந்த டேட்டா டைப்புக்கெல்லாம் இந்த இன்கிரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஒன்லி நியூமரிக் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒருவேளை இதை நீங்க ஒரு ஸ்ட்ரிங்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. இதுல எரர் பாருங்க. பிளஸ் பிளஸ் ஆபரேட்டர், இந்த ஆபரேட்டர் cannot be applied to operand of type string. ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப் உள்ள ஒரு ஆபரண்டுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா இதை நியூமரிக் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் உள்ள டேட்டா டைப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். என்னென்ன நியூமரிக் இருக்கு, இன்டீஜர், பைட், ஷார்ட், யூஇன்ட், லாங், டபுள், டெசிமல், ஃப்ளோட், இந்த மாதிரி டேட்டா டைப் உள்ள வேரியபிளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மூணாவது என்ன பிஹேவியர்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் ஒரு வேரியபிள் கூட தான் ஆட் பண்ண முடியும், ஒரு டைரக்ட் வேல்யூல ஆட் பண்ண முடியாது. இப்ப 3++ அப்படி நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல என்ன எரர் காட்டுதுன்னு பாருங்க. The operand of an increment or decrement operator must be a variable, property or indexer. சோ ஒரு வேரியபிளையோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டிலயோ அல்லது ஒரு இண்டெக்ஸர்லயோ மட்டும்தான் என்னால இந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ண முடியும். டைரக்டா ஒரு வேல்யூக்கு என்னால அப்ளை பண்ண முடியாது. இது மூணாவது பிஹேவியர். சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இத
நம்ம ஃப்ளோட், டபுள், டெசிமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஒரு 5.8 அப்படின்னு ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருக்கு. இப்போ இந்த ஃப்ளோட் வேல்யூல நான் இன்கிரிமெண்ட் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த டெசிமல் கண்டிப்பா இன்கிரிமெண்ட் ஆகாது, பிளஸ் 1 போட்டு இந்த ஹோல் வேல்யூல தான் இன்கிரிமெண்ட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த ஆவரேஜ் 5.8 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருக்கு. இதுக்கு நான் இன்கிரிமெண்ட் பண்ணா என்ன ஆகும்னா 6.8 தான் இன்கிரிமெண்ட் ஆகும். இந்த டெசிமலுக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஹோல் வேல்யூல தான் ஒரு வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணுது. சோ 5.8 பிளஸ் 1 போடும்போது உங்களுக்கு 6.8 தான் வரும். அதனால இந்த டெசிமல் போட்டாலும் பிளஸ் பிளஸ்ல டெசிமல் வேல்யூல எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. ஃபைனலான ஒரு பிஹேவியர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கோடு பாருங்க, நான் பைட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ போட்டிருக்கேன், அதுக்கு 255ங்கிற ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கோடு ரன் ஆச்சுன்னா என்ன அவுட்புட் வருங்கிறத கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. இதை ரன் பண்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 255ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இது பிளஸ் பிளஸ் ஆகுது. சோ பிளஸ் பிளஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா இதுல வந்து வராது. அதுக்கு அடுத்துல நான் பிரிண்ட் பண்றேன் 0ன்னு வருது. சோ இப்போ இதை நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த பிஹேவியர் தேவையில்லை. சோ ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் லென்த் பிளஸ் பிளஸ் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்றேன். இப்போ இந்த லென்த் பிளஸ் பிளஸ்ல ஏன் 0 வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த லென்த் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைட் அப்படிங்கிற டேட்டா டைப். பைட்டினுடைய மேக்ஸிமம் வேல்யூவே பாத்தீங்கன்னா 255 தான். இதனுடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 0 to 255 தான். இதுக்கு மேல வேல்யூ இதுல போட முடியாது. அப்படி போட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா, இது ஒரு சர்க்குலேட் ஆகி திரும்ப 0க்கே வந்துடும். அதனாலதான் இது 0 வருது. ஒருவேளை திரும்ப இது வந்து நீங்க ஒரு பிளஸ் பிளஸ் ஆட் பண்ணீங்கன்னா 1ன்னு மாறிடும். இதை ரன் பண்றேன் பாருங்க, 1ன்னு மாறி. ஏன்னா 255ல இருந்து அடுத்த வேல்யூ பிளஸ் பண்ணீங்கன்னா 0, அதுக்கு அடுத்த வேல்யூ 1, இப்படியே அப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதனுடைய 4வது பிஹேவியர். சோ இவ்வளவு மைனூட் ஆனது இந்த இன்கிரிமெண்டர் அண்ட் டிக்ரிமெண்டர் ஆபரேட்டர்ஸ். சோ இந்த பிஹேவியர்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் லாஜிக்கை பர்ஃபெக்டா எழுத முடியும். நாம ரீசன்ட் டேஸா யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம அந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.